இல்லை, இல்லை. நாஞ்சில் சம்பத் இதுவரை எந்த பதவியிலும் வகிக்காத ஒரு பேச்சாற்றல் மிகுந்த தலைவர் தானே ஒழிய, ஆளுமையான பேசக்கூடிய தலைவராக வந்து நாம் பார்ப்பது கொங்கு மண்டலத்துக்கு நமக்கு ஆட்கள் தேவை. நாஞ்சில் சம்பத்த போட்டுட்டோம்னா, கட்சி அவருக்கு பின்னாடி யாரும் இல்ல. ஆனால் செங்கோட்டையன போட்டோம்னா, லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தவேகாவுல இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதிய தமிழக வெற்றிக் கழகம், செங்கோட்டையனிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடந்தேறியிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களும், ஆம் பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்களும் செங்கோட்டையனிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அது எப்படி சாத்தியம் என்பதை அவர் அறிவிப்பது 5ஆம் தேதி என்று சொல்லியிருக்கிறார். என்ன எதனால் நான் மனக்காயம் அடைந்திருக்கிறேன். குறிப்பாக எடப்பாடி வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அடிப்படையில் அங்கே ஒரு திட்டத்தை தொடங்கி வச்ச அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற போது ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை எடப்பாடிக்கு வைக்கிற போது அதிலே புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் பெரியார் அண்ணாவுடைய படமும் இடம்பெற்றிருந்தாலும் கூட தியாக தலைவி என்று அந்த இயக்கத்தினர் கருதக்கூடிய தங்கத் தலைவி என்று சொல்லக்கூடிய தங்க தாரகை என்று போற்றக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய சூரட்டிகளில் அடிக்கவில்லை என்கிற வருத்தத்தில் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கினார்கள்.